இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாதி பேருக்கு எனக்கு தெரியும், பாதி பேருக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் மற்றும் 2 வாசகங்கள், 3 வாசகங்கள் ஒரு மைய புள்ளியை நச்சுன்னு ஒரு மைய புள்ளியை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னது? என்னவாக இருக்கும் அது? இனியும் பாவம் செய்யாதிருங்கள், மனம் திருந்தி மனமாறி என் பிள்ளைகளாக வாழுங்கள் என்ற அழைப்பு. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கும் பொழுது பவுலடிகளார் இயேசுவை கொன்றவர்களிடமே, அந்த யூதர் அரசர்களிடமும் யூத தலைவர்களிடமுமே சென்று இயேசுவை பற்றி பறைசாற்றுகின்றார். நீங்கள் யாரை கொன்றீர்களோ அவரே உண்மையான மெசியா, அவர் சொன்னது போல இறந்து 3 நாளில் உயிர்த்தெழுந்தார், அவரை நீங்கள் நம்பி பின்பற்றுவதே உங்களுக்கு நல்லது என்று அவர் உரைக்கிறார். அதைத் தொடர்ந்து 2ஆம் வாசகத்தில் பார்க்கும் பொழுது இயேசு தம்மோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் தூதர் வழியாக இயேசு உயிர்த்தெழுந்து தன் கருத்துக்களை வெளிப்படுத்தியதை மற்றவர்களுக்கு அவரது சீடர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதாவது, நீங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கு கழுவாயாக இயேசு கிறிஸ்து தன் உயிரை நீத்து விட்டார். இனி அந்த பாவத்தில் நீங்கள் எடுக்கப் போவது இல்லை. மனம் திரும்பி அந்த இயேசுவை நீங்கள் பின்பற்றுங்கள், இனி ஒருபோதும் பயப்பட வேண்டாம் என்று இயேசுவின் சீடர்கள் எருசலேம் பகுதியையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் சென்று அறிக்கையிட துவங்குகின்றார்கள். குறிப்பாக இன்று நற்செய்தியில் எருசலேம் துவங்கி அனைத்து நாடுகளும் பாவ மன்னிப்புக்கும் மனமாற்றம் பெற வேண்டும், மனம் மாறுங்கள் என்ற வார்த்தையை இயேசு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் எத்தனை முறை பாவ சங்கீர்த்தனம் அல்லது திருப்பலியில் நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் என்ற ஜெபத்தை சொல்கிறோம். ஆனால் எத்தனை முறை அதை மனமார்த்தமாக உண்மையோடு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனி அந்த பாவத்தை நான் செய்வதில்லை என்ற எந்த அளவுக்கு தெளிவும் மன உறுதியோடு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம் என்பதை நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு அந்த பாவத்தை நாம் மறுபடியும் செய்யும் பட்சத்தில் அந்த பாவ சங்கீர்த்தனம் வெறும் கேலி கூர்த்தாகவே அமைந்து விடுகிறது. இயேசு அன்று துன்புற்று இன்றும் துன்புறப்பட்டு கொண்டே இருக்கிறார் நமது பாவத்தினால். செப்டம்பர் 11, 2001 இந்த டேட்டை கேட்டவொன்னே என்ன ஞாபகம் வருது? செப்டம்பர் 11 அமெரிக்கா ட்வின் டவர்ஸ். அந்த இரட்டை மாடி கோபுரத்தில் 2 முறை விமானங்கள் வந்து தாக்குகிறதை நாம் பார்த்திருப்போம். முதல் கட்டிடத்தில் விமானம் தாக்கப்பட்டு அந்த கட்டிடம் சிதைவுறும் நிலையில் பக்கத்து கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் ஜெனலே கூஸ்மென் மேக்மிலன் என்கின்ற 30 வயது பெண்மணி மண்டியிட்டு இறைவனிடம் மன்றாட துவங்குகிறார். இறைவா, இது நாள் வரை நான் மிக ஒரு தவறான மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பேட்டி கொடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, 2-3 கணவர்களோடு வாழ்ந்த 30 வயதில் 2-3 கணவர்களோடும் தான் பெற்ற பிள்ளைகளை கண்டு கொள்ளாத நிலையிலும் உலகம் போன வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த இந்த மேக்மிலன் கூஸ்மன் என்கின்ற பெண்மணி அந்த முதல் விமானம் முதல் தளத்தை தகர்த்தியவுடன் தன் உயிர் பயந்து மண்டியிட்டு இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவா, அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவே, நான் இந்த தாக்குதலிலிருந்து தப்பித்தால் உமக்கு உகர்ந்த ஒரு மகளாக மாறுவேன், வாழ்வேன் என்று அவர் வாக்களிக்கிறார். அதன்படியே அவரும் எந்தவித காயங்களின்றி தப்பிக்கிறார். தப்பித்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார். இதே போன்றதால் பல நேரங்களில் நமக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். நம்ம இப்போ தவக்காலத்தில் பாவ சங்கீர்த்தனத்துக்கு தியானம் எல்லாம் பல விதமான தயாரிப்புகள் நம்ம ஈஸ்டருக்காக செய்திருப்போம். அந்த பாவ சங்கீர்த்தனம் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக செய்திருக்கிறோம் என்று நம்மை நாமே யோசிக்க வேண்டும். குறிப்பாக 2ஆம் அருட்சின்னப்பர் செயின்ட் ஜான் பால் II அவர் சொல்வார், இந்த காலம், இந்த மில்லினியம், இந்த பிகஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் த மில்லினியம், இந்த மில்லினியம் புதிய ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை மிக பெரிய பாவம் எதுவாக இருக்கிறது என்றால், தான் செய்வது
இந்த பாவம் என்று தெரிந்தும் அதை திரும்ப செய்யக்கூடிய மனநிலை, தாம் செய்வது பாவம் என்று தெரியாமல் அதை ஒதுக்கிவிட்டு அதே பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மனநிலைதான் மிகப்பெரிய பாவம் என்கின்றார். மனிதராக பிறந்த நாம் அனைவரும் பாவம் செய்தால் மட்டுமே மனிதர் என்ற நிலையில் இருப்போம். காரணம், இயேசு கிறிஸ்து மனிதராகவும் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். மனித தன்மையிலிருந்து அவர் தனித்திருக்க ஒரே காரணம் அவர் பாவம் செய்யாத நிலை. மனுஷனாக பிறந்த எல்லாரும் பாவம் செஞ்சிருப்பாங்க. போப் பிரான்சிஸ் 2013 ஆண்டு ஏப்ரல் 13 அவர் தனது முதல் திருத்தந்தையாக அவர் அறிவிக்கப்பட்டு முதலில் அவர் மேல் அந்த சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் மேலே வந்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒரு பாவி, எனக்காக மன்றாடுங்கள் என்று. நமது திருத்தந்தையே அவர் ஒத்துக்கொள்கிறார் என்றால் நாம் ஒத்துக்கொள்வதற்கு பல நேரங்களில் தயங்கிறோம். இங்கே யாராவது பாவம் செய்யலைன்னா சொல்லுங்க, இங்கே மாத சுருவத்தை இறக்கிட்டு உங்களை அங்கே வச்சிடலாம். ஏன்னா மனிதனாக பிறந்த அனைவரும் பாவம் செய்வது நமக்காக விதிக்கப்பட்ட ஒரு நியதியாக அமைந்து விட்டது. ஆனால் அதிலிருந்து மனமாற்றம் பெற்று இறைவனின் மகனாக மகளாக வாழ்வது அதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. புனித அகஸ்தினார் பல பேருக்கு தெரியும், டாக்டர் ஆஃப் த சர்ச். அவருடைய படிப்பினைகள் தான் திருச்சபையில் இந்த நாள் வரை மிக உயர்ந்த படிப்பினைகளாக பார்க்கப்படுகின்றது. அவரது படிப்பினைகள் தான் நாம் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை விட மோசமான ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் மனமாற்றம் ஆவதற்கு முன்பாக தினம் ஒரு பெண்மணியோடு, அவர் செய்யாத தவறுகளே கிடையாது. அவரது அன்னை மோனிகா அவருக்காக வேண்டிய பொழுது அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் அவரது அன்னை மோனிகா அவருக்காக மன்றாடும் பொழுது அவர் மனமாற்றம் பெறுகிறார். கடவுளை அவர் ருசிக்க பார்க்கிறார், கடவுளை அவர் அறிந்து கொள்கிறார். அவர் எழுதிய வார்த்தைகளும் அவர் எழுதிய எழுத்துக்களும் தான் இன்னும் திருச்சபையின் அடிப்படையாக அமைகின்றது. அப்படிப்பட்ட அகஸ்டினே மரம் மாறும் பொழுது, அப்படிப்பட்ட அகஸ்டினே திருச்சபையின் தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏன் நம்மால் நம் பாவத்தை விட்டு இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ முடியாது? இன்று 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் நமது பாவத்திலிருந்து மீண்டு வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். குறிப்பாக ரோமேயர் 7:15 பைபிள் வச்சிருந்தா யாராவது எடுத்து படிச்சா நல்லா இருக்கும். ரோமன்ஸ் 7:15. ரோமேயர் 7:15. பிரதர்ஸ், இதுதான் நம்முடைய மனநிலை. நல்லது செய்யணும்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கும், ஆனால் அதை செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் எது செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அதையே திரும்ப திரும்ப அந்த பாவத்திலேயே நாம் ஊறிக்கொண்டிருப்போம். இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது மிக அழகாக இறை வல்லுநர்கள் இந்த பவுலுடைய மனமாற்றத்தை நாம் பார்க்கும்படி அமைத்திருக்கிறார்கள். அது அவர் பெயர் வரக்கூடிய அந்த அமைப்பே அவருடைய மனமாற்றத்தை குறிக்கும். அவர் மனமாற்றம் ஆவதற்கு முன்பாக திருவிவிலியத்தில் சவுல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் தமஸ்கஸ் நகரில் இயேசுவை சந்திக்கும் பொழுது அப்பொழுது அவர் பெயர் சவுல் என்கின்ற பவுல் என்று எழுதியிருப்பார்கள். அவர் முழுமையாக மனமாற்றம் பெற்ற பொழுது அது பவுல் என்று குறிப்பிட்டிருக்கும். இந்த சவுல் தான் முதல் கிறிஸ்தவர்களை, அதாவது இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு இருந்த முதல் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கக்கூடிய படை தளபதியாக அவர் விளங்கினார். ஆனால் அவரே தமஸ்கஸ் நகர் பயணம் செல்லும் பொழுது ஒரு குரல் கேட்கிறது, சவுல், ஏன் என்னை நீ இன்னும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய்? நீர் யாரை வைத்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறாயோ அந்த இயேசு கிறிஸ்து தான் பேசுகின்றேன் என்ற பொழுது அவர் அங்கு மனமாற்றம் பெற்று அதே இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகெங்கும் அறிவிக்க அவர் முற்படுகிறார். பேதுரு நல்லவரா, யூதாஸ் இஸ்காரியோத்து நல்லவரா? இது ரெண்டு பேர்ல யார் நல்லவங்க? பேதுருவா, யூதாஸ் இஸ்காரியோத்தா? பேதுரு நல்லவரா, யூதாஸ் இஸ்காரியோத்து நல்லவரா? பேதுரு நல்லவர்ன்றா கை தூக்குங்க. பேதுரு நல்லவர்லாம் கை தூக்குங்க. தூங்குறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். யூதாஸ் இஸ்காரியோத்து நல்லவன்றா கை தூக்குங்க. யூதாஸ் இஸ்காரியோத்து நல்லவர். என்னை பொறுத்த வரைக்கும் யூதாஸ் இஸ்காரியோத்து தான் நல்லவர். நான் அது பதில் சொல்ல என்னை வெளியே அமைச்சிருவாங்க. ஏன் யூதாஸ் இஸ்காரியோத்து நல்லவர் என்று நான் சொல்கிறேன்? காரணம், பேதுருவை இயேசு தேர்ந்தெடுத்து தனக்கு பிறகு வரக்கூடிய திரு அவையை அவரது தலைமையில் அவர் ஒப்படைக்கிறார். எனக்கு அப்புறம் உன் மீது நீ பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று
பேதுருவிடம் ஒப்படைக்கிறார். அப்படிப்பட்ட பேதுருவே இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார். ஆனால் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் பேதுரு எப்படி திருச்சபையின் தலைவராக நிற்கிறார்? காரணம், அவர் மனம் மாறி இயேசுவிடம் மன்னிப்பு வேண்டினார். அவர் திருச்சபையின் முதல் தலைவராக நிற்கிறார். யூதாஸ் இஸ்காரியோத்து அந்த மனமாற்றத்திற்கான இடத்தை கொடுக்கவில்லை, தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். பொறுப்பு கொடுக்காமல் அவருக்கு அந்த திட்டம், என்னை காட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் யூதாஸ் இஸ்காரியோத்திடம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் அங்க பேதுரு அவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவர் இயேசுவிடம் தான் செய்தது தவறு என்று மனம் நொந்து அந்த மனமாற்றத்தை, பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நமது இறைவன் மிக இரக்கம் உள்ளவர். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் திருச்சபையின் முதல் தலைவராக அறிவிக்கிறார். பல நேரங்களில் நமக்கு இந்த பைபிள் படிக்கிறது, ஜெபமாலை சொல்றது, இந்த ஆன்மீக காரியத்தில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் சோர்வாக இருக்கும். இந்த ஜெபமாலை சொல்லும் போது கொட்டாய் விட்டு பார்த்தீங்கன்னா 53 மணிக்கு மேலே கொட்டாய் ஜாஸ்தியாக இருக்கும். காரணம், அதே நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்களோட ஃபோன் பேசின போது அந்த கால் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டே இருப்போம், டைம் போகிறதே தெரியாது. கடலை போடுறது நல்லா போடுவோம், டைம் போகிறதே தெரியாது. ஏன் அப்படி? நம் மனம், நமது எண்ணம் யாரோடு ஒப்பித்து யாரோடு இருக்கிறதோ அவர்களோடு நேரம் செலவழிக்கும் பொழுது நமக்கு நேரம் போவது தெரியாது. பல நேரங்களில் நாம் இறைவனோடு நமது நேரத்தை, இறைவனை நமது அன்பார்ந்தவராக ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகிறோம் அல்லது மறந்து விட்டோம். அதனால் பைபிள் எடுத்து படித்தா கொட்டாய் வரும், பைபிளில் ஜெபமாலை சொன்னால் வேறு ஏதாவது ஞாபகம் வரும். நமது மனம் இறைவனோடு இணைந்திருக்கவில்லை. நம் மனம் எப்பொழுது இறைவனோடு இணைந்து இருக்கிறதோ அப்பொழுது அந்த ஜெபமாலை, ஒரு ஜெபமாலைங்கிறது ஒரு நாளைக்கு பாதிரி பியோ மாதிரி 18 முறையும் சொல்லக்கூடிய சக்தி வரும். பல நேரங்களில் பல புனிதர்கள் எண்ணக்கூடியவர்கள் நம்மை போன்ற மனிதர்களாக வாழ்ந்து புனிதர்களாக மாறியவர்கள். அவர்கள் புனிதர்களாக மாறிய ஒரே ஒரு காரணம் என்றால் தன்னை துறந்து இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இரண்டாவது, பாவத்தின் வாழ்வை விட்டு இயேசுவின் படிப்பினைகளை கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று முயற்சித்தது. ஸ்காட்லாந்து வரலாற்று ஆய்வாளர் தாமஸ் கார்ல் அவர்கள் கூறுவார், அவர் இறை பக்தி இல்லாத ஒரு வரலாற்று ஆய்வாளர். மனிதன் செய்யும் மிக பெரிய அரிய செயல், புனிதமான செயல் என்னவெனில் அது மனமாற்றம். இறை பக்தி இல்லாத அவர் சொல்லக்கூடிய கூற்று இது. அதாவது மனிதன் செய்யக்கூடிய மிக பெரிய வியப்புக்குரிய புனிதமான செயல் என்பது மனமாற்றம். பல நேரங்களில் பல வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது, மனம் மாறுகின்றோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ வெளியே கோயிலை விட்டு பூசை முடிச்சுட்டு வெளியே போகும்போது அதே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லும் பட்சத்தில் அந்த ஆண்டவரை எதிர்கொள்ளும் மன தைரியமும் தூய்மையும் நம்மிடம் இருக்கின்றதா என்று நாம் யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று நாம் ஆமோஸ் நூலில் வாசிக்கின்றோம். பல நேரங்களில் தீமைகளில் ஊறி இருப்பது, தீமைகளோடு வாழ்ந்திருப்பது நமக்கு எளிமையாக இருக்கும், அது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தால் புறக்கணிக்கப்படுவோம், நல்லவர்களாக வாழ்ந்தால் நம்மை எழுத்து பல பேச்சுக்கள் வரும். ஆனால் நமது உள்ளமும் மனமும் ஆண்டவரோடு ஒத்திருக்கும் என்ற எண்ணமும் சத்தியமும் நமக்கு அளிக்கப்படுகின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுப்பது ஒன்றே ஒன்று, பாவத்தை தவிர்த்து அன்பார்ந்த மகனே மகளே என் பின்னே வாருங்கள். திருமுழுக்கினால் எத்தனையோ 1000 பேர் இருக்கும் பட்சத்தில் திருமுழுக்கினால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டோம் இறைவனின் மகனாக மகளாக வாழ்கின்றதற்காக. பல நேரங்களில் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று மார்த்தட்டி கொள்ளும் நாம் அந்த கிறிஸ்துவின் படிப்பினைகளை பின்பற்றுகிறோமா, அவரது விருப்பப்படி வாழ்கின்றோமா என்று கேட்டால் அது மிக மிக பெரிய ஒரு கேள்விக்குறி. The formula is very simple. கிறிஸ்துவோடு அவரோடு வாழ வேண்டுமா? ஒரே ஃபார்முலா, 10 கட்டளை. 10 கட்டளை பின்பற்றும் பட்சத்தில் கிறிஸ்துவின் மனநிலையோடு நாம் வாழ முற்படுவோம். எனவே மிக கடுமையான ஒரு அழைப்பு, பாவத்தை துறந்துவிட்டு மனம் திருந்தி என் பின்னே வாருங்கள் என்பது ஆண்டவர் நமக்கு விற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமான அழைப்பு.
அதற்கான ஞானத்தையும் அருளையும் வேண்டி இந்த கர்வாலி திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஆமேன்.